கர்த்தர் நல்லவர். இன்றைய வாக்குத்தத்த வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இவ்வளோ நேரம் இந்த மாத வாக்குத்தத்தத்திற்கான வார்த்தைகளை நாம் பார்த்துருக்குறோம். கடைசியாக பாடின மாதிரி அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே வசிக்கிறார். நம்ம போன மாதம் இருந்த மாதிரி நாம் கூட இந்த மாதம் இருக்க மாட்டோம். கர்த்தர் நமக்குள்ளேயே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்களை செய்து நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்னையெல்லாம் கர்த்தர் இந்த அளவுக்கு மாற்றுவாரான்னு நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வாங்க. அந்த வார்த்தை உண்மையிலே எனக்கு அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ளே வசிக்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? இன்றைக்குள்ள ஒட்டுமொத்த வார்த்தையுமே அந்த பாடல்லே அடங்கிருச்சு. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்வாங்க. என்னென்ன விஷயத்தில் தேவைகளில் இருக்கீங்களோ, குறைவுகளில் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து எண்ணி முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள். அதிசயம்னாலே நமக்கு தெரியும், இதுவரை எங்கேயும் கேள்விப்படாதது, இதுவரை நம்ம பார்த்திராதது, நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாதது. அதாவது அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு திகைச்சு போய் நிற்போம். அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் நம்ம எல்லாருமே அற்புதங்களை பார்த்து அநேக சாட்சிகளை சொல்லுவோம். இந்த மாதம் முடியும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்மளை பார்த்தே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி வச்சுருப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு